ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழை இலை பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வாழை இலையுடைய தேவை ரொம்பவே அதிகமாகவே இருக்குதுங்க. அதனால் நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஒரு லாபம் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாழை இலை அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா விருந்து, கல்யாணம், காதுகுத்து, கெடாவெட்டு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கு தடை விதித்ததுக்கப்புறம் இயற்கை சார்ந்த பொருட்களை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல மக்கள் கொஞ்சம் அதிகமாகவே தெளிவாகவே இருக்காங்கங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டலில் ஒரு சாப்பாடு வேணா கூட சில கடைகள், எல்லா கடைகளும் சில பிளாஸ்டிக் கவர்ஸில் கூட அப்படியே இது பண்ணி பேப்பர் மேலே நியூஸ் பேப்பர் உள்ள பிளாஸ்டிக் கவரில் சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க. சூடாக இருந்தாலுமே சரி அப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வாழை இலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க. கோவிலாக இருக்கட்டும், ஒரு திருவிழாவாக இருக்கட்டும், சின்னதாக ஒரு விருந்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு பூக்கடையாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் வாழை இலை தாங்க. அதே மாதிரி வாழை இலை குளியல் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த இலை தாங்க அதிக அளவில் வாங்கிக்கிறாங்க. அந்த ஃபுல்லாக ஒரு இலையெல்லாம் சேர்த்து விற்றீங்க அப்படின்னா ஒரு 10 ருபீஸ் பக்கம் விற்கலாங்க. 10 ருபீஸ் அதுக்கு மேலே கூட விற்கலாம் அந்த ஃபுல் இலையை. அந்த மாதிரி இலைகளை கூட இப்போ முழுசாக வேணும், அதாவது தலைவாழைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இலைகள் அதை கூட எல்லோரும் வேணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாழை மரங்கள் அதிகமாக விளையிற ஏரியா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா காவிரி டெல்டா பகுதிகள், அந்த மாதிரி இடங்களில் அதிகமாக வாழைகள் பயிரிடப்படுதுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருச்சி, தஞ்சாவூர் இங்கெல்லாம் அதிகமாகவே வாழைகள் இருக்குங்க. தேசிய வாழை ஆராய்ச்சி மையமே பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் பார்த்திங்க அப்படின்னா தலைவாழைக்கு ரொம்பவே ஃபேமஸுங்க. தஞ்சாவூர் எப்படி தஞ்சை பெரிய கோவில், அதுக்கப்புறம் தலையாட்டி பொம்மையோ அது மாதிரி இதுவும் ரொம்பவே ஃபேமஸ்ங்க. அப்புறம் நிறைய ஹோட்டலில் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போட்டிருப்பாங்க வாழை இலை சாப்பாடு அப்படின்னு சொல்லியே போர்டில் போட்டிருப்பாங்கங்க. அது மென்ஷன் பண்ணி அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட வாழை இலை சாப்பாடு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு ரொம்பவே விரும்பி போவாங்கங்க. அங்கே போய் சாப்பிடணுன்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஏன்னா அந்த வாழை இலை சாப்பிடும்போது அந்த ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பார்த்திங்களா. கண்டிப்பாக இது எல்லாருமே வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம். அந்த ஃப்ளேவருக்காகவே எல்லாருமே வாழை இலையை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்பாங்கங்க. அதே மாதிரி ஹோட்டல்ஸில் சில ஃபுட்லாம் அந்த வாழை இலையில் அப்படியே வச்சு கட்டி உள்ளே நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், இல்லை வேறு நிறைய ஃபுட்ஸ் ரெடி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் அது என்னென்ன போடணுமோ அது எல்லாத்தையும் உள்ளே வச்சு கட்டி அதையே நெருப்பு மூலியமா இது பண்ணி, இல்லை அவன் இந்த மாதிரி இதில் வச்சு குக் பண்ணுறாங்கங்க. அந்த மாதிரி இடத்துலையும் வாழை இலை தேவைப்படுதுங்க. நல்ல விஷயத்துலேருந்து ஒரு கெட்ட விஷயம் வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே வாழை இலைங்க. கண்டிப்பாக பிறந்ததுலேருந்து மனுஷன் அவனுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது வாழை இலை சாப்பிட்ட நாட்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகவே இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம எந்த வீட்டு தேசத்துக்கு போனோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக வாழை இலையில் தாங்க சாப்பாடு போடப்படும். மேலே இருக்கக்கூடிய அந்த மெழுகு பூச்சி ஒன்று உள்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மெழுகு பூச்சி இருக்குமா. அந்த மெழுகு பூச்சி பார்த்திங்க அப்படின்னா கிருமிகளாக இருக்கட்டும், மற்ற தூசிகள் இது எதுவுமே அண்டை விடாமல் பார்த்துக்குமாங்க. அதனால தாங்க நம்ம முன்னோர்கள் அப்போ இருந்தே வாழை இலையில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பழக்கப்படுத்தி வச்சுட்டே போயிருக்காங்கன்னு சொல்லாங்க. இந்த அவேர்னஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிறைய இடத்துல இருக்குது. இப்போ பெரிய ஒரு சிட்டியில் இருக்க ஹோட்டலில் கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த தட்டு ஷேப்புக்கு இலையை கட் பண்ணி, இல்லை ஸ்கொயர் மாதிரி ஒரு சதுரம் மாதிரி தட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சதுரம் மாதிரி இலையை கட் பண்ணி அந்த மாதிரி கூட வாங்கிக்கிறாங்கங்க. இப்போ நம்ம வில்லேஜ் சைடு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இலையை அறுத்து சாப்பிடக்கூடிய சைஸில் கட் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிட்டி சைட் பெரிய ஹோட்டலில் பார்த்திங்க அப்படின்னா முழு இலையை போட்டு அவங்களால போட முடியாது. அப்படிங்கிறப்ப அவங்க அந்த தட்டுக்கேற்ற ஷேப்பில் இலையை கட் பண்ணியே வாங்கிக்கிறாங்கங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இத்தனை இது நான் சொல்லியிருக்கேன். இது எல்லா இடத்துலையுமே நீங்கள் வில்லேஜில் இருந்தாலும் சரி, ஒரு சிட்டியில் இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக வாழை இலையுடைய தேவை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் வாழை இலை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே போகும், உங்களுக்கு நல்லாவே லாபத்தை தருங்க.
நல்ல ஒரு வாழை விளைச்சல் இருக்கக்கூடிய பகுதியில இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்களே ஒரு குத்தகை மாதிரி எடுத்துக்கலாம். வாழைக்கு வந்து இவ்வளோ நாள் நான் அறுத்துக்கிறேன், இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி குத்தகைக்கு எடுத்துக்கலாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இவ்வளோ வாழை மரத்துக்கு இவ்வளோ காசு அந்த மாதிரி கூட குடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல இன்னும் சொல்லப்போனா சொந்தமா உங்களுக்கு வாழை இருக்கு அப்படின்னா, இன்னுமே நல்லதுங்க. நீங்க மத்தவங்களுக்கு ஓனா விடுறத விட நீங்களாவே கட் பண்ணி சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இல்ல அப்படி உங்களால ஓரளவுக்கு பெரிய அதிக அளவுல வயக்காடு வச்சு பாடுபடுறவங்க அவங்களாலேயே பண்ண முடியாது எல்லாமே. அப்படிங்கிறப்ப அவங்க குத்தகைக்கு கண்டிப்பா விடுவாங்க. அப்போ உங்களுக்கு குத்தகை கிடைச்சது அப்படின்னா கூட நீங்க குத்தகைக்கு கூட வாங்கிக்கலாம். அந்த மாரி வாங்குனீங்க அப்படின்னா, ஒரு நார்மலா ஒரு சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய இலைய கட் பண்ணீங்க அப்படின்னா, குறைஞ்சது அதுலேருந்து ஒரு பீஸா கட் பண்ணும்போது ஒரு 4 இலை கிடைக்குங்க. அதுவே ஒரு நல்லா பெரிய இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறைஞ்சது 6லேருந்து 8 வரைக்குமே கிடைக்கும். இலையோட சைஸ பொறுத்து. சில வாழைக்காய்கள் பர்ட்டிகுலரா வாழைக்காய்களே பார்த்தீங்க வாழை மரத்திலே பார்த்தீங்கன்னா நெறைய ரகங்கள் இருக்கு. முந்தன், ரஸ்தாளி இந்த மாரி நெறைய வாழை ரகங்கள் இருக்கு. அதுக்கேத்த மாரி சில வாழை ரகங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, முந்தன்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வாழை இலை ரொம்பவே பெருசா இருக்குங்க. அந்த மாதிரி நீங்க வயக்காடா பார்த்து குத்தகை பிடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே லாபம் கிடைக்குங்க. அந்த மாரி இலைகள்ல நீங்க கட் பண்ணிட்டு, உங்களால முடிஞ்சது அப்படின்னா, நீங்க வெளியூர்களுக்கும் நீங்களே சேல்ஸ் பண்ண முடியும்னா, நீங்க போய் ஃபங்ஷன் இந்த மாரி இடங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா, நீங்க மொத்தமா அறுத்துட்டு வந்து ஒவ்வொரு ஆளுக்கு இந்த மாதிரி நீங்க உங்கள விளம்பரப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி இலை அறுத்து சேல்ஸ் பண்றேன். வெளி டிஸ்ட்ரிக்ட், வெளி மாநிலத்தில இருக்கவங்க வந்து இந்த மாரி என்ட்ட வாங்கி வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க விளம்பரப்படுத்துனீங்க அப்படின்னா, நெறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்கங்க. இப்ப நெறைய பேர் சிட்டில இருக்கவங்களே இந்த மாரி குத்தகை எடுத்து இந்த மாரி பண்ண முடியாது. அவங்களுக்கு நீங்க ஓரளவு கொஞ்சம் லாபத்த வச்சு அவங்க கிட்ட குடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்க சைடு இருக்க ஒரு குறைஞ்சது ஒரு 2, 3 ஊர்களுக்காவது அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்கங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க ஊர்ல நீங்க சேல்ஸ் பண்ணும்போது, உங்கள சுத்தி இருக்க கண்டிப்பா ஃபங்ஷன்ஸ் நடக்கும். அந்த மாரி ஃபங்ஷனுக்கு குடுக்கலாம். அதேமாரி நான் முன்னாடியே எந்தெந்த இடங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த மாரி இடங்கள் எல்லா இடங்களுக்கும் நீங்களாவே சேல்ஸ் பண்ணலாங்க. குறைஞ்சது இப்ப நீங்க மொத்தமா அறுத்து, மொத்தமா ஒரு 2, 3 வியாபாரிகள் கிட்ட குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு லாபம் ஒரு இலைக்கு அறுக்கிற நீங்க காசு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பீஸ் கட் பண்ண காசு நான் சொல்றேன். ஒரு 50 பைசா கூட வராதுங்க. அத விட ரொம்பவே கம்மியா வரும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பைசா கணக்குல தான் வரும். 50 பைசா விட கம்மியா வரும். ஆனா, நீங்க அத சேல்ஸ் பண்ணும்போது ஒரு இலைய வந்து ரூ. 2 ரூ. 3 அந்த ரேஞ்சுக்கு குடுக்கலாம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லாவே லாபம் கிடைக்குங்க. இது வந்து மொத்தமா வேற ஊர்ல இருக்க வியாபாரிகள் கிட்ட குடுத்தா இவ்வளோ லாபம் கிடைக்குங்க. அதுவே ஓனா வந்து நீங்களே உங்க ஊருக்கு, இல்ல பக்கத்து ஊருக்கு நீங்களே போய் வந்து குடுக்குறீங்க. ஒரு இலைக்கு வந்து ரூ. 2 பக்கம் லாபம் வைக்க முடியுங்க. நல்லாவே வந்து லாபம் வைக்கலாம். எல்லாருமே கண்டிப்பா வாங்கிப்பாங்க. ஒரு ஃபங்ஷன் அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு இலை வந்து இப்ப நீங்க தான் உங்க ஊர்ல சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்க கிட்ட தான் வாங்க பார்ப்பாங்க. வெளிய இருந்து வாங்கணும், மத்த இடத்துல இருந்து வாங்கணும், இங்க போய் விசாரிக்கலாம், அங்க போய் விசாரிக்கலாம். இவ்ளோ விலை இருக்குமா? அவ்ளோ விலை இருக்குமா? அந்த அளவுக்கு யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா, இன்னைக்கு வாழை இலையோட விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில போய் வாங்குனாலுமே வந்து ஓரளவுக்கு அதிகமா தான் வரும். அவங்களுக்கு அதுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்க கிட்ட வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகங்க. இந்த மாரி பண்ணலாம். இந்த மாரி நீங்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் செலவும் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வராதுங்க. ஓரளவுக்கு கம்மியா தான் வரும். அதேமாரி இலைகள் வந்து நீங்க இந்த மாரி குத்தகைக்கு பிடிக்கும்போது, காத்தடி டைம்ல வந்து குத்தகைக்கு பிடிக்கக்கூடாதுங்க. ஏன்னா, இலைகள் வந்து அதிகமா காத்தடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கிழிஞ்சு போயிரும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அது வந்து அந்த அளவுக்கு லாபத்த குடுக்காது. அதே காத்தடிக்காத ஒரு சாதாரண டைம்ல அதிகமா மழை பெய்யாத டைம்ல, அந்த மாரி டைம்ல குத்தகைக்கு எடுத்தீங்க அப்படின்னா, உங்களால நல்லாவே வந்து ரன் பண்ண முடியுங்க. அதுவும் ஒரு வாழை மரம் பார்த்தீங்க அப்படின்னா, அதோட வாழ்நாள குறைஞ்சது 20லேருந்து 30 இலைகள் வரைக்கும் குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும்? ஒரு வருஷத்துக்கு குத்தகைக்கு பிடிச்சீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு லாபம் வரும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அதிக அளவுல லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வாழை இலைங்கிறது வந்து சீக்கிரமா காயக்கூடிய ஒரு பொருள். அப்படிங்கிறனால நீங்க காலையில அறுக்குறீங்க அப்படின்னா, ஒரு அளவுக்கு வெயில் வரத்துக்கு முன்னாடியே நீங்க காலைல நேரமா அந்த ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். காலையில அறுத்து, அதுக்கப்புறம் வந்து நீங்க ஓரளவுக்கு அந்த வெயில் ஏறுறதுக்குள்ளயுமே எங்க குடுக்கணுமோ, அங்க போய் குடுத்து சப்ளை பண்ணிட்டு வந்துரணுங்க. இல்ல ஈவினிங் டைம்ல கேட்குறாங்க அப்படின்னா, ஈவினிங்கும் வந்து அவங்க கேட்குற டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி ஓரளவுக்கு வெயில் தாழ்ந்ததுக்கப்புறம் ஒரு 5, 6 அந்த மாதிரி டைம்ல அறுத்து, அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு வந்து குடுத்தீங்க அப்படின்னா, அந்த இலையோட ஃப்ரெஷ்னஸ் மாறாம இருக்கும். உங்களுக்கு கஸ்டமர்ஸ் நெறைய பேர் கிடைப்பாங்கங்க. அதேமாரி முடிஞ்ச அளவுக்கு இலைகள் வந்து நல்லா கட் பண்ணி நல்லா சுத்தமா இருக்க அந்த மாரி இலைகளா குடுங்க. சில இலைகள் என்னதான் சுத்தமா மெழுகு பூச்சி இந்த மாரி இருந்தாலுமே, சில இலைகள பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள வந்து ஒரு மாரி கார மாதிரி வடிஞ்ச மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இலைகள்லாம் குடுக்காம, கிழிஞ்ச இலைகள கண்டிப்பா போகாம பார்த்துக்கோங்க. வேணும்னு வைக்க மாட்டீங்க. கண்டிப்பா உங்கள தவறி கூட நீங்க அந்த மாரி இலைகள வச்சிடக்கூடாது. எந்த வேலையா இருந்தாலுமே வந்து அதில ஒரு குவாலிட்டி இருக்கணுங்க. ஒரு தரம் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா, அது எந்த
வேலை பிஸ்னஸாக இருந்தாலுமே உங்களால் ரொம்ப நாள் நிலைச்சு நிற்க முடியும். ஒரு பெரிய உச்சத்துக்கு கூட உங்களால் போக முடியுங்க. அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழை இலை பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்குங்க. அதேமாதிரி இதை ஒரு பார்ட் டைமாகவே பண்ணலாம். நீங்கள் பண்ணுற வேலையை விட்டுட்டு பண்ணணும் அப்படிங்கிற எந்த நெசசரியுமே இல்லை. காலையில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை, ஈவினிங் வந்தால் ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி தாங்க. முடிஞ்சால் நீங்கள் அதிக அளவுக்கு பண்ணுறீங்க, வயக்காடை சொந்தமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு வேலையால் கூலிக்கு போட்டு கூட நீங்கள் இந்த வேலையை பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.